இப்பதான் விஷயம் புரியுது. படத்துல கூட ஒரு பொம்பளை இருக்குது, நமக்கு அது இல்லையா? அது இருக்கணும்னா நாட்டி ஆட தெரியணும், அது நமக்கு வர மாட்டேங்குது. தெரியாதனமா வாக்கு கொடுத்துட்டேன். முயற்சி பண்ணி பாப்போம். இகழ்ச்சி அடையார் முயற்சி உடையார்னு சொல்லியிருக்காங்க. என்ன கலைய கயத்தை கட்டி எடுக்கிற? எடுத்தாலும் வரமாட்டாங்குதே, அது உங்ககிட்ட ஒட்டிக்கிட்டு இருக்கு. ஒவ்வொருத்தர்கிட்ட ஒவ்வொரு கலை இருக்கும். உங்ககிட்ட தான் இந்த கலை இருக்குல்ல, அது போதாது. இதெல்லாம் உனக்கு எதுக்கு? எதுக்கா? நான் ஒரு மாணவிக்கு நாட்டியம் கத்து கொடுக்கறதாக வாக்கு கொடுத்துருக்கேன். மாணவிக்கா? இல்ல மாணவன் 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 நல்ல வேலையை போச்சு. மாணவன் ஒண்ணு செய், அவன் கால்ல கயத்தை கட்டி எடுக்காத, கழுத்துல கயத்தை கட்டி எடு. நீங்க எனக்கு ஒரு உதவி செய்யணுமே. என்னது? மாணவனுக்கு நான் கத்து கொடுத்துறேன், மாணவனுடைய எஜமானுக்கு நீங்க கத்து கொடுக்கணும். அதெல்லாம் முடியாது. சமயத்துல கை விட்டுறீங்களே. இந்த பாருங்க, ஊர்ல உள்ளவங்க எல்லாம் உங்களுடைய வலது கையை நான் தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலைமையில நீங்க முடியாதுன்னு சொல்லிட்டீங்கன்னா என் கை ஒடிஞ்சு போகும், அதோட பல விஷயம் அடிபட்டு போகும். என்னால முடியாது. இந்த பாருங்க, செத்து போன எங்க அம்மா மேல ஆணையா சொல்றேன், நாக போற எங்க அப்பா மேல ஆணையா சொல்றேன், கடைசியா என் மேல ஆணை 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 வச்சாச்சு. கண்டிப்பா சொல்லி ஆனு. நீங்க சைல அடிச்சீங்களா? சொல்லுங்க சொல்லுங்க. ஆமா, மாணவன் யாரு? மாணவன் இல்லைங்க, மாணவி. ஏய், மாணவியா? உங்களுக்கு கூட தெரியுங்க, நம்ம சித்ரா இல்ல, அவங்க தோழி. தோழிக்கு நான் சொல்லி கொடுக்குறேன், சித்ராவுக்கு நீங்க சொல்லி கொடுங்க. சித்ராவுக்கு நான் சொல்லி கொடுக்கறதா? சொல்லி கொடுக்கலாமே. சித்ராவுக்கு நான் நடனம் சொல்லி கொடுக்கறது உலகம் பார்த்தா சிரிக்கும், தெரியுமா? சிரிக்கட்டுமே. சிரிப்பார்கள் என்று நாம் பிறக்கவும் இல்லை, பிறர் அழுவதைக் கண்டு நாம் சாகப் போவதும் இல்லை. ஆசானுக்கு வணக்கம். மணிவண்ணா, சித்ரா உன்னிடம் நடனம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். ஆசான், நான் கற்றுக்கொள்ள வேண்டியவர்கள் இன்னும் எவ்வளவோ இருக்கின்றனவே. உங்களிடம் நான் கற்றுக்கொள்ள வேண்டியதும் எவ்வளவோ இருக்கு. தடை சொல்லாதே. இன்று முதல் சித்ராவுக்கு உன்னை ஆசானாக நியமித்திருக்கிறேன். வணக்கம் குருதேவ். உணவு நேரம் கழித்து ஒருபோதும் வந்ததில்லை மணிவண்ணன். இன்றென்ன இன்னும் காணோம்? இளம் பருவம், கலா ரசிகர், எங்கேயாவது ஆடிக்கொண்டிருப்பார். கலையின் சக்தி அவ்வளவு. என்னதான் இருந்தாலும் கலைக்கு கால நேரம் இல்லையா? கால நேரத்தை எச்சரிக்கையாக கவனிக்கிற அமைச்சர்கள் கூட கலையிலே ஈடுபட்டு விட்டால் பொழுது போவதே தெரிவதில்லை. ஆடாத மனமும் உண்டோ, நடை அலங்காரமும் அழகு சிங்காரமும் கண்டு ஆடாத மனமும் உண்டோ, நடை அலங்காரமும் அழகு சிங்காரமும் கண்டு ஆடாத மனமும் உண்டோ. நாடெங்கும் கொண்டாடும் புகழ் பாதையில் வீர நடை போடும் திருவேலி தரும் போதையில், நாடெங்கும் கொண்டாடும் புகழ் பாதையில் வீர நடை போடும் திருவேலி தரும் போதையில் ஆடாத மனமும் உண்டோ, நடை அலங்காரமும் அழகு சிங்காரமும் கண்டு ஆடாத மனமும் உண்டோ. வாடாத மலர் போலும் விழிப்பார்வையில் கைவளை ஓசை தரும் இன்ப இசை கார்வையில், வாடாத மலர் போலும் விழிப்பார்வையில் கைவளை ஓசை தரும் இன்ப இசை கார்வையில், ஈடேதுமில்லாத கலை சேவையில் தனியிடம் கொண்ட உமை கண்டும் இப்பூமியில், ஈடேதுமில்லாத கலை சேவையில் தனியிடம் கொண்ட உமை கண்டும் இப்பூமியில் ஆடாத மனமும் உண்டோ.
இதழ் கொஞ்சும் கனியமுது மிஞ்சும் குரலி குயில் அஞ்சும் உனை காணவே பசும் தங்கம் உமது எழில் அங்கம் அதன சைவில் பொங்கும் நயம் காணவே பசும் தங்கம் உமது எழில் அங்கம் அதன சைவில் பொங்கும் நயம் காணவே முல்லை பூவில்லாடும் கருவண்டாகவே முகில் முன்னே ஆடும் வண்ணமயில் போலவே முல்லை பூவில் ஆடும் கருவண்டாகவே முகில் முன்னே ஆடும் வண்ணமயில் போலவே அன்பை நாடி உந்தன் அருகில் வந்து நின்றேன் இன்பமென்னும் பொருளை இங்கு கண்டு தன்னை மறந்து உள்ளம் கனிந்து இந்நாள் ஒரு பொன்னாள் எனும் மொழியுடன் தேனாறு பாய்ந்தோடும் கலை செல்வமே தரும் திகட்டாத ஆனந்த நிலை தள்ளிலே தேனாறு பாய்ந்தோடும் கலை செல்வமே தரும் திகட்டாத ஆனந்த நிலை தள்ளிலே ஆடாத மனமும் உண்டோ நடைகலங்காரமும் அழகு சிங்காரமும் கண்டு ஆடாத மனமும் உண்டோ சித்ரா, காற்றிலே கொடியாடும், கடலிலே அலையாடும், அதிலே ஆடாத மனம் கூட உன் ஆட்டம் கண்டால் ஆடும். ஆட்டி வைத்ததே நீங்கள் தான். நான் வெறும் பதுமை. சேற்றிலே பந்தை எறிந்தால் ஒட்டிக் கொள்ளுகிறது, சுவற்றிலே இருந்தால் தான் திரும்பி வருகிறது. கெட்டிக்கார மாணவிகளுக்கு கற்றுக் கொடுத்தால் தான் கலை பிரகாசிக்கிறது. இதை நீங்கள் சொல்வதனால் தான் எனக்கு உற்சாகம் பிறக்கிறது. எதிர்காலம் உனக்கென்றே காத்திருக்கிறது. எல்லா பெருமைகளையும் உங்கள் காலடியில் சமர்ப்பிப்பதே என் இதயம் விரும்புகிறது. சரி, நான் புறப்படுகிறேன், நேரமாகிறது. கொஞ்சம் பொறுத்தால் நேரம் கோபப்படவா போகிறது? இல்லை, தந்தை காத்திருப்பார். நாளை சந்திப்போம். வருகிறேன். இளவரசே, ஏன் இவ்வளவு நேரம்? நான் பாடிக்கொண்டே இருந்தேன், அவள் ஆடிக்கொண்டே இருந்தாள். எங்கே? சித்ராவின் கலைக்கூடத்தில். அவள் போட்டியில் தோற்று விட்டாள் அல்லவா, உடனே என்னிடம் ஓடோடி வந்தாள். தன்னை எப்படியாவது மாணவியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று மன்றாடினாள். போனால் போகிறது என்று ஏற்றுக்கொண்டேன். ஆனாலும் அவள் அபாரமாகத்தான் ஆடுகிறாள். அவள் ஆட ஆட நான் பாட பாட ஒரு ஆவர்த்தனம், 2 ஆவர்த்தனம். என்னது? ஒன்றுமில்லை. சரி மணிவண்ணா, உணவருந்து செல்வோம் வா. உரித்து தரட்டுமா அம்மா? பழத்தை உரிக்கத்தான் பதறுகிறாயே தவிர அவர் மனதை உரித்து தர மார்க்கம் என்று சொல்ல மாட்டேன் என்கிறாய். கைகள் தான் பழத்தை உரிக்கும், கண்கள் அல்லவா அவர் மனத்தை உரிக்க வேண்டும். அவரை பொறுத்தவரை என் கண்கள் கூட அந்த சக்தியை இழந்து விட்டது. எடுத்த எடுப்பிலேயே ஏனம்மா இந்த தோல்வி மனப்பான்மை? வைராகிய சதகம் படித்தவர்களை கூட வழிமாறச் செய்திருக்கிறார்கள் பல மாதர்கள். உலகிலேயே இவர் ஒரு விந்தையான மனிதர். பொருள் புதிந்த என் பார்வையை கூட புரிந்து கொள்ள மறுக்கிறார். இல்லை, புரிய வைக்கும் சக்தியை நீங்கள் இழந்து விட்டீர்கள். பைத்தியக்காரி, என் ஒவ்வொரு பார்வைக்கும் 1000 அர்த்தங்களை புரிந்து கொள்ளும் லட்சோப லட்சம் ரசிகர்கள் இந்த நாட்டில் இருக்கிறார்கள். ஆனால் இவரை நாட்டத்தை கவனிக்கிறார், நெஞ்சின் வாட்டத்தை கவனிக்க மறுக்கிறார். பரதக்கலை சரியா என்று பார்க்கிறார், இளமைக்கலை என்ன நினைக்கிறது என்று கேட்க மறுக்கிறார். பெண்மை ஆடுவதற்கும் பொம்மை ஆடுவதற்கும் வேதம் புரியவில்லையே இளவரசருக்கு. ரசிகர்களுக்கு இருக்கும் சக்தி அவருக்கு ஏனடி இல்லாமல் போயிற்று. அவர்கள் ஆடும்போது பார்க்கிறார்கள், இவர் அருகில் நின்று கவனிக்கிறார். இங்கே பார்வை மாறினால் தானம்மா அவர் பாதை மாறும். உனக்கு தெரியாத சில நடனங்கள்லாம் சொல்லி தரேன். ஊசி நடனம், பாசி நடனம், காசி நடனம் தெரியுமா? ஊசி பாசி காசி. ஊசி நடனம் ஊசி மேல நின்னு ஆடணும். பாசி நடனம் பாசிலேயே ஆடணும், வலிக்கு கீழே விடப்படாது. காசி நடனம், அதாவது காசிக்கு போவாங்கல்ல, அது நடனம் ஆடிக்கிட்டே போறோம்.
அது இப்ப வேண்டாம், வயசானதுக்கு அப்புறம் அதை கத்துக்கணும். இப்ப ஊசியும் பாசியும் கத்துத்தரேன். ஆமா, ஊசி மேல எப்படிங்க ஆடுறது? கால்ல குத்தும்ல? குத்தப்படாது, அந்த மாதிரி ஆடணும். அதெல்லாம் எனக்கு தெரியும், கத்து வச்சிருக்கேன் நானு. கலைக்காக உயிரை விடுவேன். அப்படியா? ஆமா. எங்க விடுங்க. ஊசிய கொடு. ஊசி? உயிரை விடணுமா? நல்லா பாத்துக்க. இதுவரையில ஊசி மேல நின்னு தவம் தான் பண்ணிருக்காங்க. இப்ப நான் நாட்டியம் ஆட போறேன். யாருமே செய்ய முடியாத ஒரு சாதனையை நான் செய்ய போறேன். பாரு. வேண்டாங்க, வேண்டாம். நீங்க ஆடுவீங்கன்னு எனக்கு தெரியுது. வேண்டாங்க, காலை குத்திடும். சொன்னா செஞ்சு காமிச்சிடணும். வேண்டாங்க, பேசாம இரு. நான் தெரியாம சொல்லிட்டேன். முடியாது. வேண்டாங்க, வேண்டாங்க. சும்மா இரு. என்னங்க இது? சும்மா இரு. ஐயோ, எனக்கு பயமா இருக்கு. பாரு பாரு. நிறுத்துங்க. இதான் ஊசி நடனா? ஆமா. ஊசி மேல நிக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன மிதிக்கிறீங்க? இப்ப நிக்கிறேன்னு நின்னுதான் ஆடுறேன். சரி சரி, நிறுத்துங்க. ஊசி நடனம் பார்த்தாச்சு, பாசி நடனத்தை காட்டுங்க. அது ரொம்ப கஷ்டமாச்சே, திடீர்னு பண்ண முடியாதே. அதுவும் ஊசி மாதிரி தான் இருக்கும். இரு. என்ன இருக்கு? பாசி. பாசி. ஆமா. நடனமும் நீயும் யோ கிண்டலா பண்ற? நாட்டியம் தெரிஞ்சா சொல்லி கொடு, இல்ல நான் போறேன். தமாஷ் பண்ண அப்படி கோச்சுக்கிறியே. இரு, அருமையான அழகு நடனம் கத்து தர்றேன். சொல்றதையாவது ஒழுங்கா சொல்லி தொலை. அழகு இல்ல அழகு. இல்ல, திருவிழாவில நாட்கள்ல கம்பிய குத்திக்கிட்டு ஆடுவாங்க. அதுக்கு பேரு தான் அழகு நடனம்னு சொல்றது. இந்த மாதிரி கம்பி நல்லா பாத்துக்க, பயமா இருக்கும். என்னையா நாக்க வலிக்கல? நாட்களை குத்தி இருந்தாலும் வலிக்கும். இது சுத்தில இருக்கு பாத்தியா? ஆமா. படிப்பதை கெடுத்து விட்டேனா? இல்லை, நினைத்தேன் வந்து விட்டீர்கள். படிக்கும் போது என் நினைவா? ஏட்டிலே அப்படி என்ன இருந்தது? உங்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டிய சில கேள்விகள் இருந்தன. ஓஹோ, நாட்டிய கலையை பற்றியா? இல்லை, வாழ்க்கை கலையை பற்றி. எனக்கு நாட்டிய கலை பற்றி மட்டும்தான் தெரியும். என்றாலும் கேள், தெரிந்தவரையில் சொல்லுகிறேன். கலை என்றால் என்ன? அணுவை கலைத்து அகிலத்தை காட்டுவது. துணை என்பது என்ன? துன்பத்தை பகிர்ந்து கொள்வது. மயிலுக்கு கலை தருவது? மேகம். பயிருக்கு துணை சேருவது? மழை. இசைக்கு துணை? தாளம். தாளமில்லாத இசை? தூளம். கன்னிக்கழகு? நாணம். நாணம் கொண்ட பெண்ணுக்கு? மனம் குழம்பும், உடல் கொதிக்கும், வாய் குளரும், வார்த்தை தடுமாறும், பிள்ளை வேசும் மழலை போல் கன்னி மழலை கனிந்து வரும். நான் கன்னியா? கன்னியா? மழலையா? நீ கனிய மழலை பேசும் கண்மணி, உயர்காதல் பொங்கும் கீதம் பாடும் பொன்மணி. கனிய மழலை பேசும் கண்மணி, உயர்காதல் பொங்கும் கீதம் பாடும் பொன்மணி. கனிந்த மழலை தந்தவர் யார் சொல்லவா? என் காதல் பொங்கும் கீதம் நீங்கள் அல்லவா? கனிந்த மழலை தந்தவர் யார் சொல்லவா? என் காதல் பொங்கும் கீதம் நீங்கள் அல்லவா? சித்திர தோகை செவ்விதழ் கோவை சேதி சொல்லாதோ? சித்திர
பேசும் கண்மணி உயர்காதல் பொங்கும் கீதம் பாடும் பொன்மணி கனிந்த மழலை தந்தவர் யார் சொல்லவா என் காதல் பொங்கும் கீதம் நீங்கள் அல்லவா அற்புத ஓவியம் கண்கள் கற்றது எப்படியோ மான் தளிர் போலும் எழில்மே நீ மின்னுவது படியோ நல்ல முதேயின் வாழ்வினில் வளரும் இன்பமே நீலவானம் நிலவும் போல கூடுவோம் நல்ல இன்பம் என்னும் படகிலேறி ஆடுவோம் நீலவானம் நிலவும் போல கூடுவோம் நல்ல இன்பம் என்னும் படகிலேறி ஆடுவோம் ஆரம்பிக்கலாமா? காலை தூக்கி நின்று இருங்க இருங்க, பாடுறது காலை தூக்கி கைய கவனிங்க. ஓஹோ, கைய கவனிக்கிறேன். ஆமா, நான் பாடி நீ இல்ல ஆடணும். நான் எப்படி ஆடலாம்? நான் குருநாதல்ல. ஆமா ஆமா, நீங்க தானே குரு. குருவே, என்னப்படி நடப்பாயா? பாட்டுமா? காலை தூக்கி நின்று நிக்கிற ஆடு. எந்த காலன்னு? எதையாவது ஒரு காலை. எதையா? காலை தூக்கி நின்று. ஐயோ, காலை தூக்கி நின்று நீ விழுகிறிய நீ. எங்க காலை தூக்கி நின்று. ஐயோ, உனக்கு நான் அதாவது உனக்கு இது வராது. என்ன, முதல்ல நாட்டியத்துல உள்ள முத்திரைய சொல்லி தர்றேன், அப்புறம் நாட்டியம் சொல்லி தர்றேன். நீங்க முத்திரைய சொல்லுங்க. கையப்பார். இதான் கிளி முத்திரை. கிளி 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 கிளியா? குருவே, இதுதான் கிளி. கிளி தெரியுமா? எங்களுக்கு தெரியாதா? இதான் கிளின்னு தெரியாத? நான் சொல்றது அந்த காலத்து கிளி. ஓஹோ, நாய் முத்திரைக்கு பேரு கிளியா? அது இருக்கட்டும். இந்த பார், மீன். 2 மீனா? மீன் முத்திரை. மீன் மச்ச அவதாரம் இல்ல குருவே, இதுதான். இங்க பாரு, எப்படி எங்களுக்கு தெரியாது சொல்லிவிட்டீங்க நீங்க. இதான் மீன் தெரியாதா? மீன் நான் சொல்ற மீன் இப்ப இல்ல. இமையின் கீழ் விழியா, விழியிருக்கும் கருமணியா, கருமணியின் நிழலா, காண்கின்ற காட்சியெல்லாம் நீங்கள், நினைக்கின்ற நினைவெல்லாம் நீங்கள், பேசும் மொழியெல்லாம் உங்கள் மொழி. பித்து பிடித்து விட்டது சித்ராவுக்கு என்கிறார்கள். மக்களை ஆளும் கலைஞர் சித்ராவின் மனதை ஆளுகிறார் என்பதை அவர்கள் எங்கே அறிவார்கள்? ஏன் பேசாமல் இருக்கிறீர்கள்? பேசுங்கள். கண்ணோடு கண்ணினை நோக்கோக்கின் வாய்ச்சொற்கு என்ன பயனும்? யான் நோக்குங்கால் நிலநோக்கும், நோக்காக்கால் தான் நோக்கி முடியுடன். மன்னரேன் வள்ளுவராகிறார்? இங்கே வள்ளுவர் தான் நம்மை வாழ வைக்கும். இப்படியே பார்த்துக் கொண்டே இருந்தால் போதுமா? ஏற்று அணைக்கும் கைகள் திறன் இறந்து விட்டாலும் பார்த்திருக்கும் பார்வை மட்டும் மாறாது. ஏழை மகள் சித்ரா. என் நெஞ்சில் இருப்பது மாளிகையாயிற்று, சித்ரா எப்படி ஏழையாக முடியும்? அருகில் இருக்கும் போது அடிக்கடி பார்க்க, காணாத போது கதை சொல்ல துணை வேண்டுமா? நான் கேட்டேனா? நீ கேட்காவிட்டாலும் என் நெஞ்சம் சொல்லுகிறேன். என்ன சொல்கிறது?
காதல் இது, திருமணம் எப்போது? மணிவண்ணா, சித்ராவின் மனவண்ணம் அறிய மாட்டாயா? உன் கரத்தை பிடித்திருக்கும் அவள் கரத்தை உன் கணையாழி அலங்கரிக்கட்டும் என்று என் நெஞ்சம் கதைகதையாக பேசுகிறது. சித்ரா, பெருமானே